யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏ ஜெயகிருஷ்ணன், நியூமராலஜிஸ்ட் வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் பிறந்த கிழமைக்கும் உங்கள் வெற்றிக்கும் உள்ள தொடர்பு. யாருக்கும் தெரியாத இந்த ரகசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பிறந்த கிழமைக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுங்க. நிறைய பேர் இந்த புதன்கிழமையில பிறப்பாங்க இல்லைங்களா? அவங்கெல்லாம் கலை உணர்வுகளோடு இருப்பாங்க. புரியுங்களா? அழகை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கலை உணர்வு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ வெள்ளிக்கிழமை பிறக்கிறாங்களா, அவங்களும் கலை அரசியாக கலை உணர்வோடு இருப்பாங்க, ஆன்மீக எண்ணத்தோடு இருப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒருத்தர் வியாழக்கிழமையில பிறக்கும்போது ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். நல்ல எண்ணங்களோட நல்ல கொள்கைகளோடும் வாழ்வாங்க, லட்சியத்தோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவங்க, செவ்வாய்க்கிழமையில பிறக்கிறவங்க போராட்ட வீரர்களாக இருப்பாங்க, அஞ்சா நெஞ்சத்தை உடையவர்களாக இருப்பாங்க, எதற்கும் சளைக்காதவர்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? நல்ல பேச்சாளர்களாக இருப்பாங்க. இப்படி இருப்பாங்க. திங்கள் கிழமை பிறப்பவர்கள் மென்மையானவர்களாக இருப்பாங்க, மனக்லேஷம் அதிகமாக இருப்பவர்களாக இருப்பாங்க. எப்பவுமே ஒரே மனநிலையில் இருக்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி இருப்பாங்க. ஆனால் நல்லவங்களா இருப்பாங்க, நல்ல அமைதியான மனநிலை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? நல்ல திறமைசாலிகளாகவும் இருப்பாங்க. சங்கீதம் இந்த மாதிரி கலைகள் எல்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பாடல் ஆடல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் பிறப்பவர்கள், இவர்கள் கலகக்காரர்கள், போராட்டக்காரர்கள். இப்படி இவர்களை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்காங்களான்னா உண்மை அது கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு 50% தான். 50% நல்லொழுக்கம், நல்ல சிந்தனை, தர்ம சிந்தனை, இப்படி நல்ல குணங்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இந்த சனிக்கிழமையிலும் பிறந்தவர்கள். கலகக்காரர்கள், போராட்டக்காரர்கள், பிரச்சனைக்குரியவர்கள்ன்றது 50% ஆகி இருந்தாலும் 50% மிக தெளிவான நல்ல உண்மையான நியாயமான தர்மமான மனிதர்களாக இருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறப்பவர்கள் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள், வெற்றி வாகி சூடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், நான் நினைச்ச காரியத்தை அடையணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படி அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ அரசியலில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு 100 பேரில் நான் தான் தலைவனாக இருக்கும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஓகேங்களா? ஸோ இது சூரியன் ஆதிக்கமுள்ள இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய கிழமை. ஓகேங்களா? இங்கேயும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கிறது. எல்லாருமே அப்படி ஆகிறாங்களா அப்படின்னா இல்லை. அதன் பலம் பலவீனத்தை பொறுத்து அங்கே மாறும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய பிறந்த கிழமைக்கும் நிறைய பொருத்தம் இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. புரியுங்களா? புதன்கிழமை பிறந்தவங்க எப்போவுமே கலையார்வம் மிக்கவங்களாக இருப்பாங்க, நல்ல சிந்தனைவாதிகளாக இருப்பாங்க. இப்படி அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள், அதே மாதிரி வியாழக்கிழமை, இப்படி ஒவ்வொரு கிழமைகள்லையும் பிறந்தவங்களுடைய நிலைப்பாடு இது. இதை உணர்ந்து நாம் செயல்பட்டால் நம் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.